ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? லிப்ட கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, ஹெல்ப் மீ. ஹலோ, லிப்ட் ஸ்டக் ஆயிருச்சுங்க. யாராவது இருக்கீங்களா வெளியில? ஹலோ, 2 பேர் இருக்கோம் லிப்டுக்குள்ள. ஏங்க, நீங்களும் கொஞ்சம் வாங்க. நம்ம கத்துனா தானே உள்ள இருக்கிறது வெளியில தெரியும். அப்பதானே நம்ம வெளியில போக முடியும். நான் எதுக்கு கத்தணும்? லிப்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோன்னு உங்களுக்கு பயமே இல்லையா? எனக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது. லிப்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்களா, ஆனா பயம் இல்லையா? இப்ப என்ன பண்றது? இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் கௌரவத்தை மெயின்டைன் பண்றா பாரு. ஹலோ ஹலோ, யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, வெளியில யாராவது இருக்கீங்களா? லிப்டுக்குள்ள 2 பேர் மாட்டிக்கிட்டோம். யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அது உள்ள லைட் இல்ல, அதான் இப்படி காட்டுறதுக்கு லைட்ட புடிச்சுக்கிட்டு இருந்தேன். பவி பவி, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதா? ஒரு 5 நிமிஷத்துல இப்போ கரெக்ட் ஆயிடும். ஓகேவா? டென்ஷன் ஆகாதா? ஓகே. உன் விளக்கம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். லைட்டு வந்துருச்சு, சரியாயிடும். தண்ணி எடுத்தாரு. ஆப்பிளா? அட, ஆரஞ்சு. ஏய், என்ன இதெல்லாம்? எனக்கு தெரியாது பவி. நான் நார்மலி இதுல லேப்டாப் இல்ல பவி, எனக்கு அது தெரியாது. ஐயோ, சத்தியமா எனக்கு தெரியாது பவி. என்ன இதெல்லாம்? இதெல்லாம் இல்ல, என்ன இதெல்லாம் கேக்குறேன். எனக்கு தெரியாது. இதெல்லாம் எப்படி உன் பேக்ல வந்துச்சு? ஐயோ பவி, சத்தியமா எனக்கு தெரியாது பவி. வேலைதானா? ஐயோ இல்ல இல்ல, சத்தியமா சொல்றத கேளு பவி. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இத பாரு, இல்ல நான் சொல்றத தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத சந்தோஷ். திறந்து சொல்றல. சத்தியமா நான் கேளு. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு பவி. கேட்க வேண்டாம், திறக்க சொல்லி போ. ஓகே 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 ஓகே. இது எனக்கு தெரியாது பவி. சத்தியமா எனக்கு தெரியாது. நான் நார்மலா தான் வந்தேன். இல்ல, எடுத்து தாத்தா. எனக்கு தெரியாது, சத்தியமா எனக்கு தெரியாது.
ஒருவேளை இது எல்லாத்தையும் அம்மா தான் வச்சிருப்பாங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. அம்மா, இப்படி என்ன மாட்டி விட்டுட்டீங்களேம்மா. என்னடா வேற என்ன புதுசா போய் சொல்லலாம்னு பிளான் பண்றியா? தெரியும்டா, தெரியும். இதெல்லாம் நீ தான் பிளான் பண்ணிருக்க, தெரியுது நல்லாவே. ஐயோ பவி, பவி சத்தியமா, அம்மா சத்தியமா, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சத்தியமா சொல்றேன். கொன்றுவேன். கையெடு. எல்லாம் நல்லா தெரியுதுடா. இது எல்லாமே உன் பிளான் தான். இல்ல பவி, சத்தியமா என் மேல சத்தியமா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல பவி. என்ன என்னடா பண்ற? ஐயோ பவி, என்னடா இது? எதுக்கு சட்டையெல்லாம் கட்டிருக்க? இத கேளு பாரு. உன் கண்ணுல இது பட்டுச்சுனா நீ வேணா பாரு. ஐயோ போ அந்த பவி, சைடு. நீ நில்லு, நீ வெயிட் பண்ணு. நீ நில்லு, நான் சொல்றத கேளு. அந்த side. ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. முதல்ல கொஞ்ச நேரம் நீ பேசாம இரு பவி, ப்ளீஸ் பேசாம இரு. என்ன பவி பண்ற? இங்க பாரு, இந்த லிஃப்ட் நின்னது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. டார்ச்சர் தான் என்னால தாங்க முடியல. நீ இப்ப இந்த சட்டையை போட போறியா இல்லையா? பவி, நான் உனக்கு ஹெல்ப் தான். போடுற. சொல்றேன்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தேகம்? சரி, ஓகே, நீங்க சொன்னா கரெக்ட் தான் இருக்கும். நீங்க எங்க நிக்கிறீங்க? வாங்க, பவித்ரா வர வரைக்கும் நம்ம ஹரி சார் வீட்ல வெயிட் பண்ணலாமா? ஆமா, நீங்க போங்க, வீட்ல போய் வெயிட் பண்ணுங்க, பவி வந்துருவா. இருங்க ஒரு நிமிஷம். சார், ஒரு விஷயம் பண்ணலாமா? எதுக்கும் பவித்ரா ஒர்க் பண்ற ஆபீஸ்க்கு ஒரு கால் பண்ணி பாத்துறீங்களே? எதுக்கு பிரதீபா பவித்ரா ஆபீஸ்க்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணும்? ஏன் சார், அதுல என்ன ப்ராப்ளம்? அவங்க பொண்ணு எங்க இருக்காங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்க கால் பண்ணுங்க சார். எங்க போன் போட்டு ஆபீஸ்க்கு வந்துட்டாளான்னு கேளுங்க. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சார், நான் பவித்ராவோட அப்பா பேசுறேன். என்னன்னு பவித்ரா தெரியல. கொஞ்சம் போனை கொடுங்களேன். என்ன சார் சொல்றீங்க? பவித்ரா ஆபீஸ்க்கு வரல. உள்ள யாராவது மாட்டி இருந்தா என்ன பண்றது? பவித்ரா வேற ஆபீஸ்க்கு போலன்னு சொல்றாங்க. இல்ல, நீங்க உங்க பொண்ணா இருந்தா இப்படி தான் நீங்க ஆன்சர் பண்ணுவீங்களா? பாவம், நம்பி விட்டு போன பெத்தவங்களோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். பாவம், அவங்க முகத்தை பாருங்க சார். என்ன சார், நீங்க இவ்ளோ அமைதியா இருந்தா என்னதான் பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்னங்க நீங்க என்ன கேட்டா நான் என்னங்க பண்ணுவேன்? ஆளுங்க வந்துருவாங்க, இருங்க. வந்துட்டு இருக்காங்கன்னா, ஓ அப்படின்னா இப்போ உள்ள யாராவது மாட்டிட்டு இருக்காங்களா? ஹரி சார், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. என்ன பிரதிபா, ஏன் இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? சார், இந்த மாதிரி லிப்டுக்குள்ள யாராவது மாட்டினாங்கன்னா அவங்க கதி என்ன ஆகும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மூச்சு திணறி போய் பாவம் சாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஐயோ பிரதிபா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஹரி சார், இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? லக்ஷ்மி, நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? அப்போ சந்தோஷ் உள்ள மாட்டிட்டு இருக்கானா? பிரதிபா, ஏன் கத்துறீங்கன்னா? பிரதிபா, கொஞ்ச நேரம் இருங்க. உள்ள யார் இருந்தாலும் வெளியே கொண்டு வந்துடலாம். நான் மெயின்டெனன்ஸ்க்கு போன் பண்ணிருக்கேன்னு சொன்னேன்ல, மறுபடியும் போன் பண்றேன். ஓகே ஓகே. பிரதிபா, உள்ள இருக்கிறவங்க செத்து போயிடுவாங்களா? பாவம் பவித்ராவும் சந்தோஷம். நீ தான் சாவி இருக்குல்ல, தீய
சும்மா இருங்க. அதனால அவங்க உயிரெல்லாம் ஒண்ணும் போகாது. ஓ நமக்கு என்ன வந்துச்சு? அப்படி ஏதாவது ஆனாலும் இவங்க 2 பேர் தான் மாட்டுவாங்க. நமக்கு என்ன கவலை? ఓ అలాగా ఓకే ఓకే நல்லதுன்னு நினைச்சு ஒரு காரியம் பண்ணா என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. முருகா, எல்லாத்தையும் நீ பாத்துக்கிட்டே தான் இருக்கியா? எப்படியாவது எந்த பிரச்சனையும் இல்லாம குட்டியும் பவியும் வெளியில வந்துடணும். பிரதிபா, அவங்க பாவம். நீக்கு லட்சுமி மேல தானே கோபம். அவங்க என்ன பண்ணாங்க? நீங்க பேசாம இருக்க பரிமளாமா. எல்லாம் எனக்கு தெரியும். நடக்கிறது நடக்கட்டும். வழி விடுங்க. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. வாங்க. சார் கொஞ்சம் சீக்கிரம் சார். இது பாருங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் லிஃப்ட உடைச்சாவது உள்ள இருந்து வெளியில கொண்டு வாங்க. பாத்துக்கிறேன். இருங்க, ஆபரேட்டர் ரூம்ல போய் என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். இல்ல சார், இங்க இருந்து என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சு ஓபன் பண்ணலாம் சார். சரி சார், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அவங்க இங்கேயே ஓபன் பண்ணா யாருங்கிறது நான் தெரியும். வேலை பார்க்க வேணாம்னு சொல்லலைங்க. உள்ள யாராவது மாட்டி இருந்து ஓ ஹரி சார், அது எப்படி நீங்க பார்த்த மாதிரியே சொல்றீங்க? அப்போ நிஜமாவே யாரோ உள்ள மாட்டி இருக்காங்களா? நான் ஒரு யூகத்துல தான் அப்படி சொன்னேன். முதல்ல இந்த லிஃப்ட் ப்ராப்ளம் சரி பண்ணணும். பவித்ரா வந்ததும் நிரந்தரமா எந்த பிரச்சனையும் எதுவும் வராம இத பண்ணணும். யாரும் உள்ள மாட்டிருக்கானே தெரியலையே. தெரியலையே சார், ப்ளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம முதல்ல லிஃப்ட் ஓபன் பண்ற வழியை பாருங்க. நீங்க சார், ஏதோ ஒரு ஃபேஸ்ல பவர் போயிருக்கு போல இருக்கு. நீங்க என்னன்னு போய் பாருங்களேன். நான் இங்க பாத்து. சரிங்க சார், இந்தாங்க. பாருங்க. பவி, நீ கோவப்படாம இந்த தண்ணியவாது குடி பவி. பவி பவி பவி, உனக்கு உடம்புல நீர்ச்சத்து இல்லாம போயிடும் பவி. அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துருவா பவி. இத குடி பவி, கொஞ்சமா குடி. கையெடு. கொஞ்சம் என்ன தனியா விட போறியா இல்லையா இப்போ? பவி, நான் சொல்றத கேட்டுட்டு நீ. ஐயோ, என்ன கொஞ்சம் தனியா விட. பவி 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 பவி. பவி, பவி, ஹலோ, யாராவது இருக்கீங்களா? பவி பவி, யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் கதவை திறங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹலோ பவி பவி. ஓபன் ஆகுது சார். லிஃப்ட் ஓபன் ஆயிடுச்சு. குட்டி அப்படி எல்லாம் செய்ய மாட்டான்னு சொல்லு பவி. இது பாரு, போலீஸ கூப்பிட போறாங்களா? சொல்லு பவி. வாய் திறந்து ஏதாவது சொல்லு பவி. பவி பவி சொல்லு பவி. இது பாரு பவி, ஏதாவது சொல்லு பவி. வாய் திறந்து ஏதாவது சொல்லு. சொல்றேன்ல, வாங்க. சொல்ல மாட்டேங்கிறாளே இவ. வாங்கம்மா. பவி, வா. போலீஸ கூப்பிட போறாங்க பவி. குட்டிய பத்தி எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்க. ஏதாவது வாய் திறந்து இல்லம்மா. சொல்லு பவி. அவன் உன் புருஷன் தானே? ஆமாம் பவி, இவங்க சொல்ற எதையும் நம்பாம கோவத்துல எடுத்த முடிவுதான் உன்னை இப்படி வந்து நிக்க வச்சிருக்கு. கொஞ்சம் யோசிப்போம். நீங்க 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி அவகிட்ட பேசி அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அவ உடனே எல்லாத்தையும் மறந்துடுவாளா? பவி, நீ சொல்லு, போலீஸ் போன் பண்ணுமா வேணாமா? பவி. ஹலோ சார், நான் பவித்ரா பேசுறேன், ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து.
ஓகே சார், தேங்க்யூ சார். பவி, ஐயோ, நானே போலீஸ்க்கு கூப்பிடுறேன். பவி, ஹலோ சார், நான் பவித்ரா பேசுறேன், ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து. ஓகே சார், தேங்க்யூ சார். என்னடா இது? நாம போட்ட பால் நமக்கே திரும்ப வருது. என்ன பண்றது? ஏய், ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அக்கா, என்னடா இப்படி பண்ணிட்ட? எதுக்கு இப்படி பண்ண? அசிங்கமா இல்ல உனக்கு? அறிவில்ல உனக்கு? யார் பணத்தை திருட முயற்சி பண்ண? எவ்வளவு கேவலமான வேலையை பார்த்திருக்க? ஏன் கூட பொறுத்துட்டு இப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்கே நீ? இனிமே என் மூஞ்சியை பிடிக்காத, போடா. சார், தயவு செஞ்சு சொல்றேன், இவதான் பண்ணான்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். ப்ளீஸ் பிலீவ் மீ சார். ப்ளீஸ் எல்லாரும் என்ன நம்புங்க. என் தம்பி தான் இந்த படத்தை திருடினாரு. சத்தியமா எனக்கு தெரியாது. லக்ஷ்மி, ப்ளீஸ் லக்ஷ்மி, என்ன நம்பு. எனக்கு எதுவும் தெரியாது. இவன் படத்தை திருடினதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. உன் மேல அபாண்டமா பழிய போட்டுட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. அசோசியேஷன் படம் காணாம போச்சுங்கிற டென்ஷன்ல இவன் தான் எடுத்துன்னு தெரியாம இவன் மேல பழிய போட்டு சார். I'm very sorry. I'm very sorry லக்ஷ்மி. இன்னும் என்ன நினைக்கிறேன்? போடா வெளியில. லக்ஷ்மி, லக்ஷ்மி ப்ளீஸ், ப்ளீஸ் forgive me லக்ஷ்மி. என்ன மன்னிச்சிடு லக்ஷ்மி. நான் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம உன் மேல பழிய போட்டுக்க கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த படுபாவிதான்னு தெரியாம நான் உன் மேல அநியாயத்துக்கு பழிய போட்டுட்டேன். I'm very sorry. அதான் அப்பவே சொன்னேன், லட்சுமி மேடம் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா உண்மையை மறைச்சு ஒரு அப்பாவி மேல பழிய போட்டு அவங்க பேரை கெடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டிய பிரதிபா. சத்தியமா சொல்றேன், இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது ஹரி சார். நான் தான் இதுக்காக மன்னிப்பு கேக்குறேன். இல்ல, நம்ம லக்ஷ்மி அவனை போலீஸ்ல மாட்டி விட்டதுக்காக அந்த கோவத்துல ஏதோ பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். சாரி லட்சுமி, நாங்களும் நீ இத பண்ணிருப்பேன்னு நம்பல. எல்லாரும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லும் போது கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சுமா. லட்சுமி, இனிமே எக்காரணத்தை கொண்டு உன்னை சந்தேகப்பட மாட்டோம். இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கே இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. அக்கா, நீங்க ரொம்ப நல்லவங்க. நல்லவங்களுக்கு தான் கடவுள் அதிகமா சோதனை கொடுப்பான். எனக்கு நன்னாயிட்டு தெரியும், லக்ஷ்மி அம்மா இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாது. எல்லாரும் சொல்ல சொல்ல அப்படியே நானும் நம்பிட்டேன். அதான் சாரி அம்மா. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி சந்தோஷ் தப்பு பண்ணல. நாங்க 2 பேரும் லிப்ட்ல மாட்டிக்கிட்டது உண்மைதான். லிப்ட் எதேச்சையா நின்னுச்சு. அது ஒரு ஆக்சிடென்ட். ஒரு சராசரி மனுஷன் லிப்ட்ல ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா என்ன உதவி பண்ணுவானோ அந்த உதவியதான் சந்தோஷ் எனக்கு பண்ணான். அது மட்டும் இல்ல, நான் உங்க முன்னாடி இப்ப உயிரோட நிக்கிறதுக்கு காரணமே சந்தோஷ் தான். அப்போ நீ எங்க கூட வரமாட்டேன்னு சொல்லாம சொல்ல வர்ற, அப்படித்தானே? இன்னுமா உங்களுக்கு தெளிவா சொல்லணும்? அவ தன் பிரச்சனையை தானே பாத்துக்கிறேன்னு முடிவா சொல்லிட்டா. அவளே கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுறதுக்குள்ள நாமளே போறதா மரியாதை. வாங்க போலாம்.
இந்தா, இது உன்னோட பணம். நீ மட்டும் அன்னைக்கு வந்து என்ன காப்பாத்தலன்னா என்னோட நிலைமை என்ன இருக்குன்னே தெரியாது. அது மட்டும் இல்ல, என்ன திருடின்னு பட்டம் கொடுத்த இந்த அபார்ட்மெண்ட் காரங்க முன்னாடி நீ இப்போ நான் ஒரு நிரபராதின்னு நிரூபிச்சிட்டேன். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நன்றி பவி, நன்றி. உன்ன மாதிரி ஒரு தங்கம் எனக்கு மருமகளா கிடைச்சதுக்கு நான் அந்த ஆண்டவன் முருகனுக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி பவி. இந்தா பணத்தை வச்சுக்க, எடுத்துக்க பவி. இது ஓம் பணம் தான் இல்ல? இந்தா புடி, வச்சுக்க. லட்சுமி அம்மா தான் எந்த தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சே, திரும்பவும் அவங்களையே தலைவராக்கிட்டா என்ன? அண்ணே, இந்த பதவிக்கு பொருத்தமான ஆள்னா அது பவித்ராதா. செக்ரட்டரியா இருந்து இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அவ நல்லதை மட்டும்தான் செய்வா. அத நீங்களே இப்ப கண்ணால பாத்துட்டீங்கல்ல எல்லாரும். தண்ணி, ஆப்பிள் எல்லாம் எடுத்து கொடுத்தேன், வாங்கவே இல்ல. சுத்தமாவே என்ன கண்டுக்கவே இல்லம்மா. ரொம்ப பிடிவாதமா தான் இன்னும் இருக்கா. அம்மா, அவளோட மனசுல இருக்கிறத அவ வெளியிலே காட்டிக்க மாட்டேங்கிறா. லிப்ட்ல நடந்துகிட்டத வச்சு பார்த்தா ஜென்மத்துக்கும் அவ என் கூட சேர மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனா சந்தோஷ் எந்த தப்புமே பண்ணல. அவ உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் சந்தோஷ் தானே எல்லாரும் முன்னாடியும் அப்படியே பளிச்சுன்னு சொன்னாலே. அத பார்த்தா சீக்கிரமாவே என்ன புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேம்மா. அம்மா, அவ மனசுல இன்னும் நான் இருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குமா? இல்லைன்னா அவ இப்படி பேசியிருக்க மாட்டா. அம்மா, பிரதீபாவோட தம்பிய போலீஸ்ல மாட்டி கொடுத்து உங்க மேல இருந்த தப்பான எண்ணத்தை அவ உடைச்சிட்டாமா. அப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆமா குட்டி, எல்லாரும் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேக்கும்போது நானே என்ன அறியாம கண் கலங்கிட்டேன். எல்லாமே நம்ம பவியால தானே. ஆனா பிரதீபாவோட தம்பி தான் இந்த வேலையை பார்த்தான்னு பவி பிரில்லியண்டா கண்டுபிடிச்சிட்டாமா. உண்மையிலே செம்ம கேர்ள் தாமா பவி. ஆமாண்டா குட்டி. பவி யாரு? இந்த லக்ஷ்மியோட மருமக. அப்படியே செல்ல லட்சுமி. ஆமாடா செல்ல குட்டி. ஏய் பவித்ரா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன தாத்தா, என்ன ஆச்சு? ஏன் இப்ப சம்பந்தமே இல்லாம வந்து கத்திட்டு இருக்கீங்க? நான் சம்பந்தம் இல்லாம கத்திட்டு இருக்கனா? இருக்குண்டி, இருக்காதா பின்ன? ஏமாத்தி ஜெயிச்சிட்டு செக்ரட்டரி ஆயிட்டு அந்த திமிர்ல பேசிட்டு இருக்கேன். சார் திரும்பிக்கணும் சார், கொஞ்சம் நான் சொல்றது. கம்முனுடா, உன்கிட்ட நான் பேசல, அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். ஐயோ தாத்தா, என்ன தாத்தா, யாரு என்ன பண்ணாங்கன்னு இப்ப வந்து கத்திட்டு இருக்கீங்க? நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. என்னது? யாரும் ஒண்ணும் பண்ணலையா? அப்புறம் செய்யாத தப்புக்கு என் பேரனையா அப்படி பண்ணீங்க? அப்படி என்னதான் ஆச்சு? லிஃப்ட் ப்ராப்ளம்னா அதுக்கு சந்தோஷம் என்ன பண்ணுவான்? அவனை எதுக்கு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தின? நான் யாரையும் அசிங்கப்படுத்தல. இப்ப தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காதீங்க தாத்தா. என்னது தேவையில்லாம பேசுறேனா? நீ கம்மன் இருந்தா நான் எதுக்கு பேசுறேன்? அன்னைக்கு வீட்டு பிரச்சனைய அபார்ட்மெண்ட் பிரச்சனையாக்கி என் மருமகளை செக்ரட்டரி பதவியில இருந்து எல்லாருமா திட்டம் போட்டு தூக்கிட்டீங்க. பிரதீபா, இனிமே நீ என்ன பண்ணாலும் பவித்ரா உன்னை நம்ப மாட்டா. அதனால உனக்கு லட்சுமியும் பவித்ராவும் ஒண்ணுதான். இந்த சந்தர்ப்பத்தை எப்படியாவது உனக்கு சாதகமாக்க பாரு. நல்ல சான்ஸ் இது, விட்டுறாத. தாத்தா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ சொல்றத நான் கேட்கணும்ன்ற அவசியம் இல்ல. நீ இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா இருந்தா நீ சொல்றத நான் கேட்கணுமா? இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்க. லிஃப்ட் ப்ராப்ளம்னா சரி பண்ணணும். அதை விட்டுட்டு என் பேரனை பழி வாங்குறீங்க.
நான் எப்ப உங்க பேரனை பழி வாங்கினேன்? லிஃப்ட் தான் ப்ராப்ளம்னு எனக்கு தெரியுமே. எல்லாரையும் மாதிரி நீயும் சொன்ன எப்படி? இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி நீ தானே? நீ தான் சரி பண்ணணும். தப்ப ஓ மேல வச்சுக்கிட்டு சந்தோஷம் திட்டிட்டு இருக்க. நான் உன்னை சும்மா விட போறதில்லை. அடடா, பெருசு ரொம்ப சூடா இருக்கு போல. இந்த தீல கொஞ்சம் நாம குளிர் காஞ்சிட வேண்டியதுதான். என்ன மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். ஐயோ, போச்சே போச்சே. ஐயோ, யாராவது வாங்கல. பவித்ரா சந்தோஷோட தாத்தாவை மாப் ஸ்டிக்கால அடிச்சிட்டு இருக்கா. ஐயோ, சீக்கிரம் வாங்க. என்னாச்சு தாத்தா? தாத்தா என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ, கால அடிபட்டிருக்கா, காட்டுங்க. என்னாச்சு பிரதீபா? இங்க பாருங்க, அநியாயமா இருக்கு. அங்க பாருங்க, பவித்ரா சந்தோஷோட தாத்தாவை அடிச்சிட்டா. அவர் கீழே விட்டாரு, அடிபட்டுச்சு போல. கடவுளே, ஐயோ, என்ன அநியாயமா இருக்குது. என்னாச்சு? சந்தோஷ், பவித்ரா ஓல்ட் மேன போட்டு அடிச்சிட்டா. சந்தோஷ், ஐயோ, மாப் தாத்தா. ஸ்டிக்கால. என்னாச்சு தாத்தா? காமிங்க, என்ன பாவி பண்ண? கால் அடிபட்டிருக்கு, கீழே விழுந்துட்டாரு. என்னாச்சு தாத்தா? என்னாச்சு? கால்ல தூக்கு சந்தோஷ். என்னாச்சு பவி? பாத்து. என்ன ஏன் சார் சொல்லி இது? இப்ப நேரல சந்தோஷ் தூக்கு தூக்கு. சார். நான் இல்ல. தாத்தா, பாத்து. மெதுவா தாத்தா. மெதுவா. பாத்து. ஐயோ, தாத்தா, பாத்து. ஐயோ, பத்திரமா. தாத்தா, ஒண்ணு இல்ல தாத்தா, ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க. வாங்க. அப்பா, குட்டி, அப்பாக்கு என்ன ஆச்சு? லட்சுமி, பவித்ரா இப்படி பண்ணிட்டா. ஐயோ, பாவம், காலை ஒடிச்சிட்டா நினைக்கிறேன். ஐயோ, சும்மா இருங்க பிரதிபா. ஐயோ, நான் பொய்யெல்லாம் சொல்ல லட்சுமி, உண்மைதான். ஓல்மன் பாவம் என்ன எதுன்னு கேட்கறதுக்குள்ள மாப்ஸ்டிக் காலை எடுத்து போட்டு அடிச்சிட்டா. கால் என்னாச்சுன்னு தெரியல. பாவம், ஐ திங்க். ஐயோ, ஏன் பிரதிபா இப்படி சொல்றீங்க? இது தெரியாம நடந்த ஒரு விபத்து. அதையும் பெருசுபடுத்துறீங்க? சார், தெரியாம நடந்துச்சா? நீங்க வேற சார், நான் தான் அங்க இருந்தனே. வேணும்னே பண்ண சார் அவ. பிரதீபா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஐயோ அம்மா, பேசுறதுக்கு டைம்ல தாத்தா கத்திக்கிட்டு இருக்காரு. நான் கூப்பிடுறேன். குட்டி, என்னடா அது? அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா, கவலைப்படாதீங்க. சரியாயிடுமா? தாத்தாவுக்கு ஒண்ணு ஆகாதுமா, சொல்றேன்ல. கடவுளே முருகா, அப்பாவை காப்பாத்து. அவர் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராம அவரை சீக்கிரமா குணப்படுத்து சாமி. அம்மா, ஒன்னும் பதட்டப்படாதீங்கம்மா. தாத்தாவுக்கு ஒண்ணு ஆகாதுமா. அதான் டாக்டர் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. வயசான காலத்துல பாவண்டா அவரு. அவர் வலியை எப்படி தாங்குவாரோ தெரியல. உங்களை டாக்டர் உள்ள வர சொன்னாங்க. சார்,
வாங்கம்மா. எப்படி போகணும்? அப்பாக்கு உடம்பு எப்படி இருக்கு டாக்டர்? எதுவும் பிரச்சனை இல்லையே? அவர் கீழே விழுந்ததுல முதுகுல பலமா அடிபட்டிருக்கு. பலத்த அடிபட்டதுனால முதுகெலும்பு உடைஞ்சிருக்கு. இப்போ மாத்திரை மருந்தால சரி பண்ண முடியாது. அதை வச்சு ஆபரேஷன் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். வேண்டாம் ஹரி சார். அப்பா சொன்னதை நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்படி பேசினா என்ன அர்த்தம்? இந்த விஷயம் நமக்கு தான் தெரிய போகுது. உங்க மாமனார் கிட்ட சொல்ல வேண்டாம், அவ்வளவுதான். இல்ல, நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும். உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா இந்த விஷயத்துல நான் அப்பா சொல்றபடிதான் கேட்க போறேன். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க ஹரி சார். உங்க பணம் எனக்கு வேண்டாம். சரிங்க மேடம், என் மனசுல பட்டதை சொன்னேன். அப்புறம் உங்க இஷ்டம். குடும்பமா சேர்ந்து என் தம்பி அவன் மாட்டி விடுறீங்க. இப்ப நீ சிக்கி இருக்கிற இந்த நாட்ல இருந்து மீண்டு அந்த ஓல்ட் மேனை நீங்க எப்படி காப்பாத்த போறேன்னு நானும் பார்க்கத்தானே போறேன். அடமானம் தானடா வைக்க சொல்றேன், வீட்டை விக்க சொல்லலையே. எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? அப்பாவோட உயிர் நமக்கு முக்கியம்டா. அவரை நம்ம விட்டு கொடுக்க முடியாதுல்ல. பணம் எப்ப வேணும்னாலும் நம்ம சம்பாதிக்கலாம் குட்டி. ஆனா அப்பா நம்ம கூட இருக்கணும்ல. என்னடா எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? உன்னி சார் இருக்கார்ல, அவர் ஏதோ பத்திரத்தை வச்சு பணத்தை அரேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம வெளியில போயிட்டு அதிக வட்டிக்கு வாங்கி மாட்டிக்காம இந்த பத்திரத்தை அவர்கிட்ட காமிச்சு அவரால ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்போமா? சரிம்மா, நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்னமா பண்ண முடியும்?